இது நாங்கள் அப்போது நேற்றுக்கு தான் போனோம். ஆக்சுவலாக முந்தா நேற்று தான் வந்து சனிக்கிழமை தான் ராகு கேது பெயர்ச்சி. ஆக்சுவலாக ராகு கேது பெயர்ச்சின்னு எங்களுக்கு வந்து தெரியாமல் சரி ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியாக எல்லோரும் போயிருந்தோம். அப்புறம் தான் கோயிலெல்லாம் கூட்டமாக இருந்தது. அப்புறம் என் மாமியார் ஐயோ இல்லைங்க, நான் மாமியார் கிட்ட கேட்க வந்தேன்னு சொல்லி வந்தால் அது வாய் ஒரு மாதிரி குளறிடுச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது என் மாமியார் கிட்ட கேட்டால் வந்து ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, கோயிலெல்லாம் கூட்டமாக இருக்கு. ஐயோ ரொம்ப கூட்டம். ஆனால் நாங்கள் போன டைம் அது ராகு காலம் டைமில் போனோமா ஞாயிற்றுக்கிழமை சும்மா போகலான்னு. அப்போ வந்து கோயிலெல்லாம் ரொம்ப பாத்தி கட்டி ரொம்ப கூட்டமாக இருந்தது. சரி, நான் என் மாமியார்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சு, ஏன் கூட்டமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் என் மாமியார் சொன்னாங்க, நேற்று தான் ராகு கேது பெயர்ச்சி, இடம் பெயர்றாரு நேற்றுக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னு என் மாமியார் சொன்னாங்களா. சரி ஓகே, கிடச்சிச்சிட்டா லக்கு. இப்போ அது கிடைக்கணும்ல, சும்மா போனேன் இப்படி தான் ஆனால் கிடைக்கும். சும்மா போகிறவனுக்கு கிடைக்கிற மாதிரி அல்வா சாப்பிட்டு யாராவது அல்வா சாப்பிடுங்க, குலோப் ஜாமுன் சாப்பிடுங்கன்னு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். அதனால் எனக்கு ஹாப்பி ஆகிடும், ஒரே ஜாலியாகிடும். சரி போங்க, லைஃப் நல்லா இல்லைன்னா என்ன, ஏதோ வந்து போகிற கோயில்லையாவது சாமியாவது கொடுப்பனை பார்க்குற டயத்துக்காவது சாமியை பார்க்குறதுக்காவது கொடுப்பனை வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவேன். அது போகிற வழியில் உள்ள அந்த ஃபேக்ட்ரி தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதுதான் அந்த திருப்பாம்புரத்தோட நுழைவாயில், பாம்பு மாதிரியே அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. கோயிலுக்குள்ள சட்டநாதர், அங்கே மேலே இருக்கிறது சட்டநாதர். நான் சுற்றிட்டு வந்து எடுத்தது இதெல்லாம். இந்த இடம் வெளியில் வந்து லைட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக அவ்வளோ இதாக இருந்தது. ஆனால் நிறையா ஃப்ளவர் டெக்கரேஷன் அது இதுன்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் பண்ணலை, உள்ளே சிம்பிளாக தான் இருந்தார். ஆனால் சுவாமிக்கு மட்டும் நிறையா இது பண்ணியிருந்தாங்க, பூவாக போட்டு வச்சுருந்தாங்க. அவரே பாம்பு மட்டும்தான், அவர் ராகுக்கு பாம்பு மட்டும்தான் தெரிஞ்சார். உள்ள சிவனுக்கு வந்து சமலக்கு. எனக்கு 5:30 மணிக்கா நான் கோயிலுக்குள்ளே போனேன். சிவனுக்கு பார்க்கும்போது தலை ஃபுல்லாக பால் அப்படியே குடமாக ஊற்றிட்டே இருந்தாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். குருக்கள்னா பொங்கன்னாரு.